ஜாஃபர்கான் பேட்டையில வீட்டில் தனியா வசிச்சுட்டு வந்த மூதாட்டி விசாலாட்சி என்பவங்க கொலை செய்யப்பட்ட வழக்குல ஆனந்தராஜ்னு 2 பேரை போலீசார் நேத்து கைது பண்ணாங்க. நகை பணத்திற்கு ஆசைப்பட்டு மூதாட்டியை கொலை பண்ணதா கைதான குற்றவாளிகள் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. கொலையாளிகள் எப்படி எங்க பிடிபட்டாங்கன்னு போலீசாரை சொல்றாங்க, கேட்கலாம். விசாலாட்சி என்ற பெயருடைய பெண் சந்தேகப்படக்கூடிய நிலையில் இறந்து கிடந்தார்களுக்கு ஒரு புகார் இருந்தது. அவருடைய உறவினர் முத்து என்பவர் இந்த புகாரை கொடுத்திருந்தார். இந்த வழக்கு ஒரு கொலை குற்ற வழக்காக பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்யப்பட்டது. இந்த இறந்து போன விசாலாட்சி 56 வயதுடையவர். தனியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்து வந்தார். பொதுவாக அவருக்கு தெரிந்த நபர்களை தவிர மற்றவர்களை தன்னுடைய வீட்டிற்குள்ளே அனுமதிக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இவர் கொலை இருந்தது யாரோ தெரிந்த நபர் தான் இந்த கொலை செய்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புலன் விசாரணையை மேற்கொண்டோம். அப்படி மேற்கொள்ளும் பொழுது அதே பகுதியில் ஒரு சர்வன் வீடாக இருந்த தனலட்சுமி என்பவர் இறந்து போனவரிடமிருந்து ஒரு பழைய வாஷிங் மிஷினை விலைக்கு வாங்கியிருக்கிறார். அந்த வாஷிங் மிஷினை அந்த வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து செல்வதற்காக ஆனந்தராஜ் என்ற ஒருவரையும் ஆனந்தன் என்ற மற்றொருவரையும் உதவிக்கு கேட்டிருக்கிறார். அவர்கள் அந்த வீட்டிற்கு வந்து அந்த பழைய வாஷிங் மிஷினை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தகவலின் பேரில் அந்த ஆனந்தராஜை தேடுவதற்கு முயற்சி எடுத்த போது அவருடைய மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. தனலட்சுமி அதை பற்றி கூறும் பொழுது 1-2 நாட்களாக அந்த ஆனந்தராஜ் கையில் பணப்புழக்கத்தோடு இருக்கிறார் என்று ஒரு தகவலையும் கூடுதலாக தெரிவித்தார். அந்த அடிப்படையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இன்று காலை ஆனந்தராஜ் அவருடைய கூட்டாளி ஆனந்தன் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து ஒரு 3.5 சவரன் தங்க நகையும் அவர்கள் அடகு வைத்திருந்த 2 வளையல்கள், ஒரு சிறிய செயின், மொத்தம் 6.5 பவுன் கைப்பற்றப்பட்டது. இன்னும் ஒரு 6 பவுன் தங்க நகைகளை மதுராந்தகத்திலே அடகு வைத்திருக்கிறார்கள். அவற்றை கைப்பற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வில் தனியாக இருக்கும் பெண்கள் 1-2 நாட்கள் அறிமுகமான புதியவர்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் அவர்களை வீட்டுக்கு உள்ளே அனுமதிக்கக்கூடாது. இந்த இறந்து போனவர் LIC ஏஜென்ட்டாக இருந்துள்ளார். இந்த தனலட்சுமி மூலமாக இந்த குற்றவாளிகள் தாங்கள் LIC பாலிசி எடுக்க போகிறோம் என்ற அறிமுகத்தோடு தான் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். எனவே தனியாக இருக்கக்கூடிய பெண்கள், நாம் பலமுறை காவல்துறையிலே, சென்னை மாநகர காவல்துறையிலே திரும்ப இந்த அறிவுரையை கொடுத்து வருகிறோம். தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் அறிமுகம் இல்லாத அல்லது 1-2 முறை அறிமுகமான யார் ஒருவரையும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது.